இங்க மனோகரன்றது நான் தான். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? என்ன ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? ஒரு கேஸ் விஷயமா உங்களை என்கொயரி பண்ணணும். இன்ஸ்பெக்டர் வர சொன்னார். என்கொயரியா? என்கிட்டயா? அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம் வாங்க. நீ ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காத. ஏதாவது ஜெனரல் என்கொயரியா தான் இருக்கும். அது இதுன்னு கற்பனை பண்ணி பெரிய இஷ்யூ ஆக்கிடாத. அமைதியா இரு. யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். ஓகே, நான் வரேன். வாங்க வாங்க சீக்கிரம். பயப்படாதம்மா, தைரியமா இரு. எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே கடவுளே. கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டு அக்யூஸ்ட பிரசன்ட் பண்ணிடுங்க. சரிங்கய்யா. வணக்கம் சார். என் பேர் மனோகரன். நான் ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஏதோ கம்ப்ளைண்ட் விஷயமா என்கிட்ட என்கொயரி பண்ணணும்னு சொன்னீங்களா? சார் ப்ளீஸ் கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணலாம் இல்ல? மேனஸ் தெரியாத உங்ககிட்ட டீசன்சி என்ன வேண்டி கிடக்கு? ஐ அம் சாரி இன்ஸ்பெக்டர். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சட்டம் ஒழுங்கா காப்பாற்ற வேண்டிய நீங்க இப்படி கேவலமா பிஹேவ் பண்றது நல்லா இல்ல. என்னவோ ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தவ மாதிரி வந்த உடனே சேர்ல உட்கார்ற. ஒரு ஸ்டேஷன் என்கொயரிக்கு வந்தவனுக்கு எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியாது உனக்கு? ஆமா, ஐஏஎஸ்க்கு படிக்கிற நீ ஏன்பா குண்டா சாக்ல உள்ள போகணும்னு நினைக்கிற? நானா? மர்டர் மட்டும் தான் பண்ணுவியா இல்ல ரேப்பிங், சீட்டிங், ஸ்நாச்சிங் அதெல்லாம் உண்டா? சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அப்படின்னா ஏன் உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? கொலவெறி தாக்குதல் பண்ணியாமே. ஐயோ சார், அது பொய் கம்ப்ளைண்ட் சார். கிருஷ்ணமூர்த்தி தான் என்ன வழி மறைச்சு வம்பு பண்ணாரு. நான் ஒதுங்கி தான் போனேன். அப்படின்னா ஏன் சீரியஸா அடிபட்டு ஐசியூல கிடக்கிறாரு எங்க அப்பா? இது வரைக்கும் 6 பாட்டில் ரத்தம் ஏத்தியாச்சு. எங்க அப்பா இன்னும் கிரிட்டிக்கல் பொசிஷன் தாண்டல தெரியுமா? சாரி சார். உங்க அப்பாவுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆமா, இந்த விஷயம் மாதவிக்கு தெரியுமா? இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இங்க என்ன கிரிக்கெட் மேட்ச் நடக்குது? பார்க்காதவங்களுக்கு ஸ்கோர் சொல்ற மாதிரி படக்குன்னு செல்ல எடுக்கிற. செல்ல தூக்கி வெளியே போட்டுருவேன். மைண்ட் இட். ஓஹோ, புரிஞ்சிடுச்சு சார். எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. நீங்க ஏதோ திட்டத்துக்காக ப்ரீ பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது நல்லா இல்ல. முன்கூட்டியே திட்டம் போடுறது நாங்கல்ல, நீதான். உன் ஓடி போன தங்கச்சியோட உண்மைகள் எங்களுக்கு தெரிஞ்சதுனால எங்க மாதவியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதோன்னு பயந்து எங்க அப்பாவை கொல்ல பார்த்திருக்க. அவர் போயிட்டா ஐஏஎஸ் மருமகங்கிற பேர்ல என் குடும்பத்துக்குள்ள வந்து ஆட்டை படைக்கல நினைச்சிருக்க. அப்படித்தானே? டோன்ட் பி சில்லி. எப்படி உங்களால இப்படி சில்லறத்தனமா யோசிக்க முடியுது? சிச்சி சிச்சி, சில்லறத்தனமா நினைக்கிறது நடந்துக்கிறதெல்லாம் உன் வேலை. சிவனேன்னு ரோட்ல நடந்து வந்தவரை வம்பு பண்ணி சாகர அளவுக்கு அடிச்சிருக்கியே, உன் மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருக்கா? அட அது கூட ஓடியா, உனக்கு நன்றியாவது இருக்கா? என் தங்கச்சி மாதவி தொண்டை வலிக்க கோரஸ் பாடி சம்பாதிச்ச காசை உனக்கும் உன் குடும்பத்தை தானே வந்து கொட்டினா.
அந்த பணத்துல தானே நீ ஐஏஎஸ் படிக்கிறேன்னு பெருமையா காலையில தூக்கி விட்டுட்டு இருக்கிற. கை நீட்டி வாங்கின காசுக்கு கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் வேண்டாம்? போதும் நிறுத்துங்க. உங்க அப்பா மேல என்னோட சுண்டு விரல் கூட படல. வேணும்னா அவரோட ஸ்டேட்மெண்ட்டை கேட்கலாம் வாங்க. ஹலோ, ஸ்டேட்மெண்ட் வாங்குறது எங்க டியூட்டி. அதை எப்ப வாங்கணும் எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். கிருஷ்ணமூர்த்திக்கு நினைவு திரும்பலன்னு இப்பதானே சொன்னாங்க, மறந்துட்டியா? நீ கொலை பண்ண முயற்சி பண்ணதை பார்த்த ஐ விட்னஸ் சுப்பிரமணி இவரு தான் உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இவங்க ஏரியாவில் ஒரு பிரச்சனைன்னா அதை நான் தான் பைசல் பண்ணுவேன். இது சீட்டிங் பிரச்சனை. காசுனுக்கு போனால் ரொம்ப செலவாகும். யோ, ஏன் போய் சொன்ன? ஏன் போய் சொன்ன? விடியா சார், இந்த ஆள் சொல்றது விடியா போய் சார். சொன்னல. இந்த ஆள் சொல்றது போய் சார். விடியா. என் கண்ணு முன்னாலேயே நீ இவ்வளவு டென்ஷன் ஆகும்போது பப்ளிக் பிளேஸ்ல நீ எப்படி பிஹேவ் பண்ணிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. யோ பொன்சாமி, இங்க வாயா. சார், இந்த சுப்பிரமணிய கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி நம்பர் கொடுத்து. சார் அந்த கம்ப்ளைண்ட் போய் சார். நீங்க போய் எஃப்ஐஆர் போடுங்க. யோ சார், நீ போய் உட்காரு. எஃப்ஐஆர்லாம் வேண்டாம் சார். போய் உட்காரியா. ப்ளீஸ் சார். நான் ஐஏஎஸ் படிச்சிட்டு இருக்கேன் சார். எஃப்ஐஆர் போட்டா என் ஃபியூச்சர் இஸ் ஸ்பாயில் ஆயிடும் சார். சார், அது மட்டும் இல்லாம இப்போ நான் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன் சார். அதனால நீங்க என்கொயரிக்கு எப்போ கூப்பிட்டாலும் உடனே நான் வந்துடுறேன் சார். சார், என்ன கொஞ்சம் ரிலீவ் பண்ணிடுங்க சார். ப்ளீஸ் சார். சாரி, கீப் குவைட். போய் உட்காரு. சார், நான் கெஞ்சி போய் கேட்கிறேன் உட்காரு. சார். தேங்க்ஸ் லக்ஷ்மணா, என்ன புரிஞ்சுட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு. என்னடா இப்படி சொல்ற? கூட படிச்ச கிளாஸ்மேட்டுக்காக இது கூட செய்யலனா எப்படா? ஆமா, நீ கூட்டிட்டு வந்திய சுப்பிரமணி அவன் ஒன்னும் சொதப்பிட மாட்டானே? நான் கொடுத்த பணம் அவனை சொதப்ப விட. ஐயோ, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. மாதவி வீட்டுக்குள்ள இருக்காளோ வேலைக்கு போயிருக்காளோ தெரியலையே. இந்த வீடு ஏதோ பூதம் மாதிரி பெருசா தெரியுதே. என்ன எங்க வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு பூதம் பெருசா நின்னுட்டு இருக்கீங்க? யார் திட்டுறீங்க? என்ன ஏன் எங்க அம்மாவையா? ஐயோ, நான் ஒன்ன உங்க அம்மாவெல்லாம் திட்டலம்மா. உங்க அக்கா மாதவியை திட்டுறீங்களா? நல்லா இருக்கு. வேணுங்கிற அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து உருவியாச்சு. இப்போ எங்க அக்கா கிட்ட இருந்து உருவறதுக்கு எதுவுமே இல்லன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ இல்ல கவிதா, நீ பாட்டுக்கு ஏதாவது பேசாத. நீ நினைக்கிற மாதிரி தரங்கெட்டு நடக்கிறவ நான் இல்ல. அப்போ நான் தரங்கெட்டு வாங்குறீங்களா? இல்ல எங்க குடும்பத்தை தரங்கெட்டு போய் நிக்குதா? ஐயோ, ஏன் கவிதா இப்படி எல்லாம் பேசுற? என்ன வார்த்தையால கொல்லாத. என்னாச்சு உனக்கு? யார் உன் மனசு இப்படி குழப்பி வச்சிருக்காங்க? அது சொல்லி இது சொல்லி இப்ப என்ன பைத்தியக்காரனே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, உங்க புள்ள ஐஏஎஸ் பைத்தியம், கீதா காதல் பைத்தியம், அந்த மகேஷ் சோத்து பைத்தியம். ஆமாண்டி, ஆமா, நாங்க பைத்தியம் தான். நீ என்ன பஜாரியா? நான் பஜாரியா? உன் அக்கா கீதா கிட்ட போய் கேட்டு பாரு, யார் பஜாரின்னு செய்முறை விளக்கத்தோட சொல்லி புரிய வைப்பா. மகி ஏதோ தெரியாம வார்த்தையை விட்டுட்டாமா. அவளுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நீ ஏமா இவகிட்ட போய் மன்னிப்பு கேக்குற? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பட்ட பேரை வச்சு பைத்தியம் சொன்னாலே இவதான் நம்ம எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். கால்ல விழுந்து கேக்குறேன்டி, கேக்குறேன். எல்லாரும் வரிசையா நில்லுங்க, கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். என்னம்மா அது? ரெண்டு பேரும் தயவு செஞ்சு சண்டை போடுறத நிப்பாட்டுறீங்களா? பாருங்க, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. என்ன நினைப்பாங்க நம்மள பத்தி? நினைக்கட்டுமே. அதுக்காக உங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் திட்ட முடியுமா? நடு தெருல திட்டினாலாவது உங்களுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். சொரண கட்ட ஜென்மங்க. ஏய், யார பார்த்து சொரண ஜென்மங்கற? செருப்பு பிஞ்சிரும் பாத்துக்கோ. உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? நீ அடிக்கிற அடிக்க என் கையில பூ பறிச்சிட்டு இருக்குமா? அடிப்படி அடிப்படி எங்க அடிப்பாங்க. அம்மாடி,
காசு பணம் வேணும்னு உங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்கலமா. மாதவிய பார்த்து ஒரு விஷயம் பேசிட்டு போலன்னு தான் வந்தேன். ஆனா போதும் போதுங்கிற அளவுக்கு நீ நிறைய பேசிட்டமா. என் மனசு நிறைஞ்சு போயிடுச்சு. வாடி வா. அம்மா ஏமா அடிச்ச? எதுக்குமா என்ன அடிச்ச? எனக்கு வேற வழி தெரியலடி. ஊரம் பிள்ளைய அடக்கிறத விட சொந்த பிள்ளைய அடக்கினா பிரச்சனை முடிஞ்சிடும் நினைச்சேன்டி. நீ பண்ண தப்புக்கு நான் ஏமா அடி வாங்கணும்? மகி, நீ எவ்வளவு புக் படிக்கிற? அதுல ஒரு புக்ல கூடவா மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு போடல? பெத்தவங்க பிள்ளைக்கு புத்தி சொல்லணும். உனக்கு நான் சொல்லுமாமா? நீ ஏமா தேடி வந்து அவமானப்படுற? மாதவி கிட்ட பேசணும், மாதவி கிட்ட பேசணும். அப்படி ஏதாவது பேசணும்னா போன்ல பேச வேண்டியதானே? போன் பண்ணேம்மா, கிடைக்கல. அப்ப போனா போதுன்னு விட்டு தொலைய வேண்டியதானேமா? ஏன் இப்படி அங்க இருந்து இங்க வந்து பேச்சு வாங்குற? நாக்கு பிடிக்கிற மாதிரி பேசுறா. நாமளும் சோத்துல உப்பு போட்டு தானேமா சாப்பிடுறோம். உனக்கு மட்டும் ஏமா உரைக்கவே மாட்டேங்குது? திட்டுனாலும் அடிச்சாலும் திரும்ப திரும்ப வால் ஆட்டிக்கிட்டே வர மாதிரி. ஏமா உன் புத்தி இப்படி போகுது? என்னாச்சு உனக்கு? பாசண்டி, பாசண்டி, பெத்த பாசம் இரு நிம்மதி இல்லாம தவிக்க விடுதடி. கோச்சிங் கிளாஸ் புறப்பட்டு இருந்த உங்க அண்ணனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து ஏதோ என்கொயரின்னு கூட்டிட்டு போனாங்க. அதான் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம தவிச்சு போயிட்டேன். அதான் மாதவி கிட்ட தகவல் சொல்லி விசாரிக்க சொல்லான்னு பார்த்தேன். அதுக்கும் வழி இல்ல. சரி வா, மாதவி எனக்கு மறுபடியும் போன் பண்ணி பார்க்கலாம். வா. இங்கே நிறுத்துங்க, நிறுத்துங்க. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். மாதவி, மனோ, என்ன ஆச்சு மனோ? என்ன இது? உனக்கு எப்படி தெரியும்? அம்மா போன் பண்ணாங்க. என்ன நடந்துச்சு மனோ? அதான் தெரியல. தெரியல. எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. ஒண்ணும் புரியல. காலையில நான் பாட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். உங்க அப்பா தான் வழி மறிச்சு பம்புக்கு இழுத்தாரு. நான் விலகி வந்துட்டேன். அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. பம்பு வேண்டான்னு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து சந்தோஷமா கோச்சிங் கிளாஸ்க்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தேன். திடீர்னு போலீஸ் வந்து ஏதோ என்கொயரி பண்ணணும்னு கூட்டிட்டு வந்து இங்க அடைச்சு வச்சுட்டாங்க. அடைச்சு வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க அண்ணன் மாதவி. மாதவி ரோட்ல சண்டை போடுற கேரக்டர் ஆனா அதுவும் என்ன என்ன உங்க அப்பாவை அடிச்சேன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கோச்சிங் கிளாஸ்க்கு போக விடாம இங்க அடைச்சு வச்சுட்டாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல மனோ. அடிபட்டு இருக்கிற அப்பாவோட நிலைமை என்னன்னு தெரியாது. நீங்க இங்க இருக்கீங்க. உங்களை எப்படி வெளியில கூட்டு போறதுன்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு புரியுது. இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணி நம்ம ரெண்டு பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கமா தூக்கி போட்டுடலாம்னு நினைக்கிறாங்க. முடியாது. அது மட்டும் முடியவே முடியாது. நான் விட மாட்டேன். சார், ஏன் சார் அவரை லாக்அப்ல போட்டிருக்கீங்க? நீ யாருமா? அவருடைய லவ்வரா? would be. அது மட்டும் இல்ல, இங்க நிக்கிறாரே மிஸ்டர் ராமகிருஷ்ணன், அவரோட கூட பிறந்த தங்கச்சி. ஓ, மாதவிங்கிறது நீங்க தானா? ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் ஏமாத்தி பணம் புடுங்குறான்ல. ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா.
சீட்டிங் கேஸ்னு உள்ள போட்டுறேன். இது பாருங்க, எங்க அப்பாவை அடிச்சாருன்னு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பியும் எஃப்ஐஆர் காப்பியும் கொடுங்க. ஏன்டா அம்பி உன் தங்கச்சி சேம் சைடுல கோல் போடுறாங்க? காதல் கண்ணை மறைக்குது சார். பெத்த அப்பா முசுல விட இந்த மனோகர் உனக்கு பெருசா போயிட்டானா? இது பாரு, எங்க அப்பாவை பத்தியும் தெரியும், மனோகர் பத்தியும் தெரியும். இந்த அண்ணனை பத்தி தான் முழுசா தெரியாம இருந்தது. இப்ப அதுவும் தெரிஞ்சு போச்சு. இது பாருங்க சார், நீங்க மனோகரை ரிலீஸ் பண்ணுங்க. அவர் ஐஏஎஸ் கோச்சிங் கிளாஸ் போகணும். அட என்ன மணி, என்னமோ கிளி ஜோசியக்காரன் கூண்ட திறந்து விடுற மாதிரி ஈஸியா சொல்ற. இது அட்டவுன் மர்டர் கேஸ்மா. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல தான் பாத்துக்கணும். இத பாருமா, ஹெவி இன்ஜுரியா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுன்றதுக்காக பேருக்கு எஃப்ஐஆர் போட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். ப்ராப்பரா எஃப்ஐஆர் இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆனதும் மனோகரனை கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். அவரு ரிமாண்ட் பண்ணிடுவாரு. குறைஞ்சபட்சம் 1 மாசம் ஜெயில இருக்க வேண்டியதுதான். நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் மாதவி, இந்த லவ்வுக்கு எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு பொறுப்பான பொம்பளை புள்ளையா நடந்துக்க. இந்த மேட்டர்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பாக்குறேன் சார், ஒரு மகளோட பொறுப்பை நான் பாத்துக்கிறேன். எங்க அப்பாவை எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? மாதவி, இது பார், நீ சுமாரு, நான் உன்கிட்ட ஒண்ணு பேசல. சொல்லுங்க சார், எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? லுக் மிஸ் மாதவி, ராம்கியோட சிஸ்டர்ன்றதுனால தான் உங்ககிட்ட இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என்ன டென்ஷன் படுத்தாத. எதுக்கு சார் நீங்க டென்ஷன் ஆகணும்? உங்க டியூட்டி தானே பாக்குறீங்க. ஓ, சினிமாக்காரன்றதுனால லாஜிக் பேசுறியா? என்ன சார், சினிமாக்காரினா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? நாங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத முட்டாள் மாதிரி ஊமையா உட்கார்ந்துருக்கணுமா? நான் பொதுமக்கள ஒருத்தி. போலீஸ் பொதுமக்களுக்கு நண்பன்னு வண்டிக்கு வண்டி, பூத்துக்கு பூத் பெருசு பெருசா எழுதி போட்டிருக்கீங்கல்ல, அதை கொஞ்சம் செயல்ல காட்டுங்க சார். என்ன, எங்க அப்பாவை எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க சொல்லுங்க சார். ஜேஎம் ஹாஸ்பிட்டல். என்ன பாத்துக்கு போதுமா? போதும். மனோகர், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இதை வந்துடுறேன். டோன்ட் வரிங்க, சூப்பரா டிராமா பண்ணி மாதவியை திருப்பி அனுப்பியாச்சு. மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. வச்சிட்டுமா?